மாணவியர்களே, மாணவர் மாணவர்களை ஈண்டெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, உங்கள் கல்விக்கு துணை நின்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்களின் 92ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாளை ஒட்டி திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணியின் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மாணவ செல்வங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கி உங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய, பாராட்டு தெரிவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய அறக்கட்டளைக்கு நான் முதலில் அறக்கட்டளை இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சி சிறப்போடு அமைவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை, அதே நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்களை அறக்கட்டளையின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவ செல்வங்களாக இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்க்கிற நேரத்தில் எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் நிழலாடி கொண்டிருக்கிறது. உங்களையெல்லாம் பார்க்கிற போது என்னுடைய வயது 63 அல்லது 18 வயதா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நானும் உங்களை போல ஒரு 18 வயது பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாதா என்கிற ஒரு ஏக்கம், ஒரு பெருமூச்சு என்னுடைய உள்ளத்தில் இன்றைக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது. நான் நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கு விரும்பவில்லை. எப்பொழுதுமே நான் அதிகம் பேசுவதை தவிர்த்து விடுவதுண்டு. ஒரு பழமொழி சொல்வார்கள், பேச்சை குறைத்து செயலில் நம்முடைய திறமையை காட்டிட வேண்டும். ஆக அந்த உணர்வோடு நான் அதிக நேரம் உரையாற்ற விரும்பாமல் சுருக்கமாக என்னுடைய வாழ்த்துறையை அமைத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். பொதுக்கூட்டத்தில் வேண்டுமானால் நீண்ட நேரம் பேசலாம், அல்லது ஒரு பெரிய நிகழ்ச்சிகளில் அல்லது ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளில், ஏன் அதையும் தாண்டி பல பொது நிகழ்ச்சிகளில் அதிக நேரம் பேசினால் அது தவறாக அமைந்துவிட முடியாது. ஆனால் மாணவ செல்வங்களிடத்தில் அதிக நேரம் பேசினால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கும் தெரியும், அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய எனக்கும் நன்றாக தெரியும். நானும் உங்களைப் போல பள்ளியில் கல்லூரியில் படித்து மாணவனாக இருந்து இன்றைக்கு இந்த நிலையை அடைந்திருக்கிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது, அந்த பள்ளியில் அல்லது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது எத்தனையோ நிகழ்ச்சிகள் நானே முன்னின்று நடத்தியிருக்கிறேன். அப்படி நடத்தியிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளுக்கு பல சிறப்பு விருந்தினர்களை எல்லாம் நான் அழைத்து வந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வைத்திருக்கிறேன். அப்படி பங்கேற்க வைக்கிற நேரத்தில் சிறப்பு விருந்தினர்களை எல்லாம் நீண்ட நேரம் பேச விடாமல் பாதியில் அவர்களுடைய பேச்சை நிறுத்திவிட்டு அவர்கள் விடைபெறக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லாம் மாணவர்களோடு சேர்ந்து நானும் உருவாக்கி இருக்கக்கூடியவன். அந்த அனுபவம் எனக்கும் உண்டு. எதற்காக இதை நான் இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த நிலை இப்பொழுது எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு தான் நான் உங்களிடத்தில் இந்த உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறேனே தவிர வேற அல்ல. ஆக மாணவனாக இருந்துதான் இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். நான் மட்டுமல்ல, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய துணைச் செயலாளராக, அறக்கட்டளை உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் மாணவர்களாக இருந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஏன் பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணா ஒரு மாணவனாக இருந்து படித்து பட்டம் பெற்று
அதற்கு பிறகு பல பொறுப்புகளை ஏற்று பல பதவிகளை அவர் ஏற்றுக்கொண்டு நாட்டிற்காக உழைத்து சமுதாயத்திற்காக பல திட்டங்களை உருவாக்கி வந்தவர் தான் நம்முடைய அண்ணா அவர்களும் ஆவார்கள். அதே போல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் மாணவனாக இருந்துதான் ஒரு தலைவர் என்கிற அந்த நிலைக்கு வந்தவர். அதே போல மூதறிஞர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், மண்டையெல்லாம் மூளை, மூளையெல்லாம் மண்டை என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமைக்குரியவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். நான் ராஜாஜி அவர்களை இங்கே குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இதே சேலம் நகராட்சியில் நகராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்து அதற்கு பிறகு தமிழகத்தினுடைய சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்பை ஏற்று பல சாதனைகளை புரிந்திருக்கக்கூடிய தலைவர். ஆக இவர்களெல்லாம் மாணவர்களாக இருந்து அந்த நிலையை உணர்ந்து அதற்கு பிறகுதான் பெரிய பெரிய தலைவர்களாக அவர்கள் நமக்கு கடமை ஆற்றியிருக்கிறார்கள். பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பத்திரிகை, திராவிட நாடு என்கிற ஒரு பத்திரிகையை அவர் ஆசிரியராக இருந்து நடத்தியிருக்கிறார். அவர் நடத்திய திராவிட நாடு இதழில் 5/3/1944 அந்த தேதியிட்ட பத்திரிகையில் ஒரு தலையங்கம், எடிட்டோரியல் என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கம் தீட்டியிருக்கிறார். அந்த தலையங்கத்தில் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார், சந்தன காட்டை கடந்து மனமும் குளிர்ச்சியும் மருவி மக்களை மகிழ்வுக்கு தென்றல் போல சுருதியும் தாளமும் அமைந்து கொள்கையும் பெருச்சுவையும் இழைத்து கேட்போருக்கு களிப்பூட்டுவதோடு கருத்தூட்டும் இசை போல உள்ளதுதான் மாணவ பருவம் என்று இந்த மாணவ பருவத்தை பெற்ற அறிஞர் அண்ணா அவர்கள் 44ஆம் ஆண்டே திராவிட நாடு இதழில் தலையங்கத்தில் எழுதியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளை அவர் தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக எதற்காக நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கே மாணவர்களாக வீற்றிருக்கக்கூடியவர்கள் தான் வரக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு வீட்டினுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள், அடுத்து நாட்டினுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள். ஆக இதையெல்லாம் உணர்ந்துதான் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் மாணவர் சமுதாயத்திற்காக, மாணவருடைய முன்னேற்றத்திற்காக உங்கள் மீது முழு அக்கறை எடுத்துக்கொண்டு பல்வேறு திட்டங்களை, பல்வேறு சாதனைகளை திமுக கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிறைவேற்றியிருக்கிறது. நான் அனைத்தையும் சொல்வதற்கு நேரமில்லை, அதை நான் விரும்பவும் இல்லை. சுருக்கமாக தலைப்புச் செய்திகளாக சிலவற்றை உங்களிடத்தில் நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். புகுமுக வகுப்பு வரை இப்பொழுது பியூசி கிடையாது. ஆனால் அன்றைக்கு பியூசி என்று சொல்லக்கூடிய புகுமுக வகுப்பு, அந்த புகுமுக வகுப்பு வரை இலவச கல்வியை தந்த ஆட்சி திமுக ஆட்சி. பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு வரை இலவச கல்வியை தந்த ஆட்சி திமுக கழக ஆட்சி. கிராமப்புற மாணவர்களுக்கு தொழில் கல்லூரிகளில் 15% இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்தவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கணினி பயிற்சி திட்டத்தை ஏற்படுத்தி தந்தவர் கலைஞர் அவர்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து முடித்து செல்லும் போதே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், வாழ்விட சான்றிதழ், வருமான சான்றிதழ் இவைகளெல்லாம் உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்று 99ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இருந்தபோது கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் மாநில அளவில், மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களில்
வெற்றி பெறக்கூடியவர்கள், தேர்வு பெறக்கூடியவர்களுக்கு உயர்கல்வி செலவு முழுவதும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று 96ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களால் அன்றைக்கு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. பள்ளி சிறார்களுக்கு சத்துணவில முட்டை, வாழைப்பழம் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தையும் நிறைவேற்றிய ஆட்சி கலைஞர் ஆட்சி. அதேபோல பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச பேருந்து பஸ் பாஸ் திட்டத்தை இலவசமாக வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தது. தொழில் பயிற்சிக்கான நுழைவுத் தேர்வை முழுமையாக ரத்து செய்து தந்த ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி. அதேபோல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம், அந்த தமிழ் கட்டாய பாடத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த ஆட்சி திமுக ஆட்சி. தேர்ச்சி விகிதத்தை விண்ணை விட்டக்கூடிய அளவிற்கு உயர்த்தி தந்த ஆட்சியும் திமுக ஆட்சி. ஆக எந்த உணர்வோடு நான் அதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சமச்சீர் கல்வி என்கிற திட்டத்தை திமுக ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறோம். அதேபோல் ஆட்சி இல்லாத நிலையிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மாணவர்களுக்கு பல்வேறு உண்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் செய்கிறோம். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்பதை நான் உங்களுக்கு பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். 2007ஆம் ஆண்டு திமுக கழகத்தின் இளைஞரணியின் சார்பில் டிசம்பர் மாதம் நெல்லை சீமையில் இளைஞர் அணியினுடைய மாநில மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். அந்த மாநாட்டை நடத்திய நேரத்தில் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கினோம். அந்த மாநாட்டிலே பல தீர்மானங்களை நிறைவேற்றினோம். அரசியல் ரீதியாக பல தீர்மானங்கள், பொதுமக்களை மையமாக வைத்து சில தீர்மானங்கள், பொது பிரச்சனைகளை மையமாக வைத்து பல தீர்மானங்கள், அதை தாண்டி மாணவர்கள் சமுதாயத்திற்காக மாணவர்களை ஊக்குவிக்க உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் பல தீர்மானங்களை நாங்கள் அங்கே கொண்டு வந்தோம். என்ன தீர்மானம் என்று கேட்டால், அறிஞர் அண்ணா பிறந்த நாள், தலைவர் கலைஞர் பிறந்த நாள், இந்த 2 பிறந்த நாள் வருகிற நேரத்தில் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் சில பணிகளை இளைஞரணி அறக்கட்டளையின் சார்பில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி 2 தீர்மானங்களை நாங்கள் அன்றைக்கு கொண்டு வந்தோம். அது ஒரு தீர்மானம் தான் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. ஆக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த 2 வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வர்கள், அதிக மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்கள், முதல் 3 இடங்களில் வரக்கூடியவர்கள், அவர்களை ஊக்குவிக்க பரிசு தொகையை வழங்க, இது 2007ஆம் ஆண்டு நாங்கள் எடுத்த முடிவு. ஆக தொடர்ந்து 7 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். முதலிடத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு ரூபாய் 25,000, 2ஆம் இடத்தை பெறக்கூடியவர்களுக்கு ரூபாய் 15,000, 3ஆம் இடத்தை பெறக்கூடியவர்களுக்கு ரூபாய் 10,000 என்ற நிலையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2008, 2009 கல்வி ஆண்டில் மாநில அளவில் அன்றைக்கு 19 மாணவர்கள், அதேபோல மாவட்ட அளவில் 278 மாணவர்கள், 2009, 2010 கல்வி ஆண்டில் மாநில அளவில் 25 மாணவர்கள், மாவட்ட அளவில் 348 மாணவ மாணவியர்கள், 2010, 2011 கல்வி ஆண்டில் மாநில அளவில் 46 மாணவ மாணவியர்கள், மாவட்ட அளவில் 477 மாணவ மாணவியர்கள், 2011, 2012ஆம் கல்வி ஆண்டில் மாநில அளவில் 24 பேர்களும், மாவட்ட அளவில் 429 பேர்களும், 2012, 2013ஆம் கல்வி ஆண்டில் மாநில அளவில் 211 மாணவ மாணவர்களும், மாவட்ட அளவில் 1471 மாணவ மாணவர்களும், 2013, 14 மாநில அளவில் 469 மாணவ மாணவர்களும்,
கடந்த 6 ஆண்டுகளில் மொத்தமாக நான் சொல்லுகிறேன், கடந்த 6 ஆண்டுகளில், இந்த ஆண்டு தவிர்த்து கடந்த 6 ஆண்டுகளில் 3797 மாணவ மாணவியர்களுக்கு 2,54,34,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் திறமையோடு தெரிவிக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் 7ஆம் ஆண்டில் 2014-15ஆம் ஆண்டினுடைய கல்வி ஆண்டில் இந்த நிகழ்ச்சி மூலமாக எத்தனை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று கேட்டால் 780 மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படுகிறது. வழங்கப்பட இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு என்று கேட்டால் 94,25,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக கடந்த 6 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 2,54,00,000. ஆனால் இந்த 7வது ஆண்டில் மட்டும் ஏறக்குறைய 94,25,000 ரூபாய் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு தேர்ச்சி விகிதம் இன்றைக்கு விண்ணை தொடக்கூடிய அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்ச்சி விகிதம் விண்ணை தொடக்கூடிய அளவிற்கு வந்ததற்கு முழு காரணம் என்ன காரணம் என்று கேட்டால், கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சமச்சீர் கல்வி என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இதுவரை அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் இந்த 2 தலைவருடைய பிறந்த நாளை ஒட்டி இதுவரையில் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 14,522 மாணவ மாணவிகளுக்கு 5,68,43,500 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு பெறுவது உண்டு. ஆடம்பர நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உண்டு, எளிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உண்டு, மாநாடுகளில் பங்கேற்பது உண்டு, பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உண்டு. ஏன் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கெல்லாம் கூட சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நான் பெறுவது உண்டு. ஆனால் எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை தந்து கலந்து கொள்ள என்று சொன்னால் இதுதான் என்னுடைய மனதில் என்றைக்கு நீங்காத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது, இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப உண்டு. ஆகவே அந்த வகையில் இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் எடுத்து தெரிவித்து, ஆக இந்த சமச்சீர் கல்வியை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தனியார் பள்ளிகளோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு இந்த சமச்சீர் கல்வியின் மூலமாக மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சமச்சீர் கல்வியை கழகம் முதலாக அறிமுகப்படுத்தி 2006 2011ஆம் ஆண்டு வரையில் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தோம். அது முழுமையாக நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. தயவு செய்து நான் அரசியல் பேசுவதாக யாரும் கருதிவிடக்கூடாது, எனக்கு தேவையில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, அதிமுக ஆட்சி வந்தது. ஆட்சிக்கு வந்த உடனே சமச்சீர் கல்வியை ரத்து செய்தார்கள். அப்படி ரத்து செய்த காரணத்தால் ஏறக்குறைய 200 கோடி ரூபாய்க்கு மதிப்பில் புத்தகங்கள் எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் அப்படியே கிடப்பிட போடப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்ல முடியல. அவர்கள் ஒரு பக்கம் திண்டாடுகிறார்கள். அவர்களை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள் கவலையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் நல்ல வேளை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இதிலே தலையிட்டு ஏற்கனவே திமுக ஆட்சியில் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம் சட்டப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், அதை ரத்து செய்தது தவறு என்று சொல்லி உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தந்த காரணத்தால் இன்றைக்கு சமச்சீர் கல்வி திட்டம் நிறைவேற்றப்படக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு தமிழகத்தில் வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்து பட்டம் பெற்று பட்டதாரிகளாக மாறி உருவாகி அந்த பெருமையை அடைந்து அந்த உயர்நிலை அடைந்து இன்றைக்கு பலர் வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கணக்கெடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் இதுவரையில் சுமார் 85 லட்சம் மாணவ மாணவியர்கள் வேலையின்றி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டிலே உருவாகி இருக்கிறது. ஆக இது எதற்காக நான் சொல்லுவேன் என்று சொன்னால், ஒரு ஆட்சி, முறையான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் என்று சொன்னால் இந்த நிலை நிச்சயமாக மாற்றப்படக்கூடிய நிலை வந்திருக்கும். ஆக முறையான ஆட்சி இல்லாத காரணத்தால் தான் இந்த நிலை வந்திருக்கிறது.
ஆக இதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு, இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவதற்கு, இந்த நாட்டை பாதுகாத்திட விரைவில் தமிழகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எந்த நேரத்திலும் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய உணர்வுகளை நானும் பெறுவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கிறேன், தயாராக இருக்கிறேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு விஞ்ஞான ரீதியில் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் நாட்டிலே நடைபெறக்கூடிய செய்திகளை எல்லாம் பத்திரிகையின் வாயிலாகத்தான் படித்து அறிந்து கொண்டிருந்தோம். ஆனால் பத்திரிகைகளில் செய்திகள் வருவதற்கு முன்பே தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை மாறிச்சு. இப்போ தொலைக்காட்சியில் வருவதற்கு முன்பே உலகளவில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் கையிலே வந்துருச்சு. இப்போ செல்ஃபோனில் வந்துருச்சு. எஸ்எம்எஸில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், ட்விட்டரில் பார்க்குறோம். ஆக அந்த அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அதனால தான் நான் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த விஞ்ஞானத்தை நீங்கள் தான் பயன்படுத்த போகிறீர்கள். இன்னும் அதிகமானவர்களுக்கு அது வளர்ச்சி பெற இருக்கிறது. அதை நீங்கள் தான் பயன்படுத்த போகிறீர்கள். எனவே அதன் மூலமாக நீங்கள் பல மாற்றங்களை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக உங்களோடு நாங்கள் எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்வோம். அதேபோல் நீங்களும் எந்த நேரத்திலும் எங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். தாயின் மீது ஆணை, தந்தையின் மீது ஆணை, தமிழக மீது ஆணை, தூய என் தமிழ் மீது ஆணை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு நாட்டினுடைய முன்னேற்றத்தை மனதிலே வைத்து இளைஞர்கள், மாணவர்கள் உறுதியெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தை காக்க உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். மாற்றத்தை காண உற்சாகத்தோடு புறப்படுங்கள். அப்படி புறப்படுகிற அந்த உறுதி எடுக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து, ஏதோ இன்றைக்கு நிதி தருகிறோம், தொகை தருகிறோம் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. அது சிறிய தொகையா பெரிய தொகையா என்று கூட கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது உங்களை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த அது வழங்கப்படுகிறதை தவிர வேற இல்லை. ஆக அந்த உற்சாகத்தை நீங்கள் பெற வேண்டும், ஊக்கத்தையும் பெற வேண்டும். ஆக நாட்டையும் எப்படி நீங்கள் வீட்டை எப்படி பாதுகாக்கிறீர்களோ, வீட்டிற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறீர்களோ, அதே போல நாட்டிற்கும் நீங்கள் அத்தனை பேரும் முக்கியத்துவம் தர வேண்டும். நாடு நன்றாக இருந்தால்தான் நம்முடைய வீடு நன்றாக இருக்க முடியும். நம்முடைய வீடு நன்றாக இருந்தால்தான் நம்முடைய சந்ததியினர் இந்த நாட்டிலே நலமோடு வாழ்ந்திட முடியும். ஆகவே அந்த உணர்வோடு உங்கள் பயணத்தை தொடருங்கள். என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.